ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு, என்னென்ன கோர்சஸ்லாம் இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பிளேஸ்மெண்ட்டுக்காக ஆஃபர் பண்ணிட்டு வர கம்பெனிஸ்லாம் என்ன, ஒவ்வொரு வெப்சைட்லேயும் இந்த காலேஜ்க்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா 1994 எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்குங்க. அண்ணா யூனிவர்சிட்டியால் அப்ளிகேட் ஆகியிருக்கக்கூடிய காலேஜ் தான் இது. ஏஐசிடிஇ அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாக்கால ஏக்ரெடிஷன் வாங்கியிருக்கு. என்பிஏவாலையும் ஆகியிருக்குங்க. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வட்டமலைப்பாளையம், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்குங்க. ஸோ நம்ம இந்த காலேஜோட ரேங்கிங் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2021 இன்ஜினியரிங் கேட்டகரியில் 175th ரேங்க்கில் வந்திருக்கு அவுட் ஆஃப் 300க்கு. 2022 பார்த்தீங்கன்னா 201 250 ரேங்க்கில் வந்திருக்குங்க அவுட் ஆஃப் 200க்கு. அதே 2023 பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கேட்டகரியில் 151 to 200 ரேங்க்குள்ள அவுட் ஆஃப் 200க்கு வந்திருக்கு. அடுத்து 2024 இன்ஜினியரிங் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 151 to 200 ரேங்க்குள்ளே வந்திருக்குங்க இந்த காலேஜ். அதுவும் NIRF ரேங்க்கில் வந்திருக்கு. அடுத்ததாக என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க இந்த காலேஜில்ங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிஇயில் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து பிடெக்கில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து MBA அதாவது மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்ததாக ME மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், embedded system technologies, manufacturing engineering, power electronics and drive, software engineering, thermal engineering, VLSI design இது எல்லாமே ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்துட்டு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இந்த காலேஜில் இருக்குங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆடிட்டோரியம் நமக்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் லேப்ஸ் இருக்குது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க, லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ்னு இந்த மாதிரியான எல்லா வகையான ஃபெசிலிட்டிஸுமே நமக்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிற பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ 82% வரைக்குமே வந்து பிளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் டாப் கம்பெனிஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. எந்த மாதிரியான கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா LNT, அதோட சேர்ந்த ஐடி மேஜர்ஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, CTS, அசென்ச்சர், டெக் மஹிந்திரா இந்த மாதிரியான நிறையா இது. அது மட்டும் இல்லாமல் சன்மார்க் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், முருகப்பா குரூப்னு இந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா ஆஃபர் பண்ணிட்டு வராங்க பிளேஸ்மெண்ட்டுக்காக. ஸோ ஒவ்வொரு வெப்சைட்லேயும் இந்த காலேஜ்க்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கிறத பற்றி பார்க்கலாம். காலேஜ் துனியா வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 4.1 கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 5க்கு. ஷிக்ஷா வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 3.9 அவுட் ஆஃப் 5 ரேட்டிங்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடான டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தாலோ, அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.